ஹாய் கைஸ், நான் எம்ஜிஎம் பேசுகிறேன். ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி லேக் வாரியர்ஸ் வந்து ஒரு லைவில் வச்சு ஒரு பையனை வந்து திட்டாங்கன்ட்டு நிறைய பேர் கண்டென்ட் கிரியேட்டர் வீடியோ போட்டிங்க. நானும் அதை பார்த்த பிறகு எனக்கே அப்படி தோணுச்சு, இப்படி பண்ணியிருக்கூடாதுன்னு. பட் இப்போ ரீசெண்டாக அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க சாரி கேட்குற விதமாக. அது ஏன்னா நிறைய கண்டென்ட் கிரியேட்டர் வீடியோ போடலது ஏன்னு தெரியல. இப்போ நான் அந்த வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறேன், பார்த்துட்டு வாங்க. ஹே கைஸ், நான் மலைக்காக பேசுகிறேன். ஸோ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று வந்து போச்சு. ஸோ நான் ஒன்று சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ உண்மையிலே நான் கோவப்பட்டதுன்றது தப்பு தான்ப்பா. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறேன். ஸோ அதுக்காக எல்லாரும் வந்து சாரி கேட்டுக்கிறேன். பர்சன் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு வந்தாங்க. நீங்களே நினச்சி பாருங்க, கிளாஷ் ஸ்குவாட் மேட்ச்னா எவ்வளோ நேரம் போகும்? அது 4 vs 4ன்றது இப்படி நடக்கும்போது, இது ரொட்டீனாக நடக்கும்போது எனக்கு டென்ஷன் ஆகாமல் வர விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எதுக்கு கலந்துக்கிறீங்க? வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்காக வரணும். எதுக்கு வரணும்? எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுங்க? புரியவே இல்லை ப்ரோ. ஒன்று கண்டுபிடிச்சி அதை ஆடிட்டு இருந்தா அதில் என்னமோ தேவையில்லாத ஒரு ஹர்ட் இப்படின்னு தானப்பா சொல்லி வச்சிருக்கேன். இதை ஏன் இந்த சேனலுமே போடலன்னு எனக்கு தெரியல. அதை நினைக்கும் போது தான் உண்மையாகவே வருத்தமாக இருக்குது. இதுதான் கைஸ் பிஹைண்ட் த ரீசன். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன கீழே மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா. தேங்க்யூ.